நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாட்டை போட்டா காலையில எப்படா கிளாஸுக்கு போய் படிக்கிறது? மாப்பிள கிளாஸுக்கு போன வெறுப்பா இருந்தா இங்க வந்து உட்கார்றோம், இங்க வந்தா இந்த ஆள் பாட்டை போட்டு கொள்றான். மாப்பிள இந்த டேப் ரெக்கார்டரை என்னைக்கு நான் தூக்கிட்டு போய் உடைக்கிறனோ அன்னைக்கு தான் நான் அடங்குவேன். வாஸ்தவம். வா மாப்பிள உட்கார்றா. கைய குடு ஃபர்ஸ்ட். எச்சி கையடு. டேய் இதெல்லாம் ஓவரா. என்னடா ஓவரு? என் பக்கத்துல நீங்களாம் உட்கார்றதே தப்புடா. ஆளும் மண்டைகளும். சூப்பர் மாப்பிள, கலாய் மாப்பிள, கலாய் மாப்பிள. ஏய் ஒன்னையும் சேர்த்தாண்டா சொல்றேன், கொஞ்சம் நீ அடங்கு. சட்டைங்களை பாரு, நல்லா அண்ணாதோரை போடுற சட்டைங்கள்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்கடா. என்னடா சட்டை இது மஞ்ச கலர்ல? எங்க கட்டிங்க்கு மட்டும் 1000 கணக்கில் செலவு பண்ணிருக்கோம். இவனை பாரு, ஷூவாடா அது? தூர போ. காலேஜ் பையனா எப்படி வருவான்னு தெரியுமாடா? என்ன பாருங்கடா, பார்த்தா திருந்துங்கடா. மாப்பிள ஆரம்பி. டேய் உன்னெல்லாம் போனா போதுன்னு விட்டா நீ ரொம்ப ஓவரா பேசுற. நல்ல ஜுன்னூன் செட் மாதிரி மண்டைய வச்சுட்டு எங்க கிட்டே வா. ஏண்டா 2500 ரூபா செலவு பண்ணி இந்த கட்டிங் எப்படி இருக்கு? நீ நல்ல சிக்னல்ல பிச்சை எடுத்து தேஞ்சு போய் காஞ்சு போன மண்ட மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு எங்க கிட்டே பேசுறியா நீ? டேய் நெஞ்சுக்கு மேல பேண்ட போட்டு சுத்திட்டு இருந்த உன்னைய கூட்டிட்டு போய் லோஹி பேண்ட் வாங்கி கொடுத்ததே நாங்க தான். அது என்னது என் ஷூவை பத்தி பேசுறியா? டேய் உன்னோட ஆணி காலுக்கு நீ ஒரு ஷூ போட்டிருப்பிய, நல்லா தாறு போடுற மாதிரி. அந்த ஷூவை கழட்டி கொடுத்துட்டு உன்னை கடையில கூட்டிட்டு போய் ரீபாக்கு அடிடாஸ்னு வாங்கி கொடுத்து செட் ஆகாம கேவலம் அந்த பாலா போட்டிருந்த அழுக்கு ஷூவை கடன் வாங்கி கொடுத்தா நீ எங்கிட்டே ஓவரா பேசுறியா? ஒரு மாப்பிள. ஹலோ மாப்பிள, இங்க ஒருத்தர் பேய் கலாய்ச்சிட்டு இருக்கோம், இரு முடிச்சிட்டு போடுற. டேய் அதெல்லாம் விடுறா. டேய் உன் வாய்ஸ் எல்லாம் ஒரு வாய்ஸாடா, நல்லா சோடா முழுங்கின மாதிரி. சொல்லு ஜெயா. அப்படி பேசிருந்த உன்னை பேச சொல்லி கொடுத்ததே நாங்க, எங்க கிட்டே பேசுறியா நீ? டேய் ஓவரா பேசுறீங்கடா. டேய் நாங்க பேசலடா, நீ தான் பேச வைக்கிற. டேய் எங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை நீ தட்டி எழுப்பிட்ட, அது உன்னை கொதறாம விடாது. சரி விடுங்கடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா கலாச்சேன். மாப்பிள இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்ல, இனிமேல் தான் நாங்க கலாய்க்கதே ஸ்டார்ட் பண்ண போறோம். உன் மனசுல என்ன சில்லுன்னு ஒரு காதல வர சூர்யா நினைப்பா? டேய் உனக்கெல்லாம் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் ஒரு ஃபிகர் முடியாதுடா. டேய் நீ எல்லாம் கண்ணுக்கு ஏமால சாவ போற. சூப்பர் மேட்டர் மாப்ள. உங்ககிட்ட பர்சனலா பேசணும், அதோட சப்ஜெக்ட்லயும் டவுட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட் இருக்குன்னு கேட்டீங்களா? இப்பவே கிளியர் பண்றேன், வாங்க போலாம். பேசியிருக்கவே கூடாதோ? மேடம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு மேடம், என்ன பண்றதுன்னே புரியல. இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் பண்றது மேடம்? கொஞ்ச நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போயிட்டு இருந்தது, எங்க இருந்து வந்தானே தெரியல எனக்குன்னு. இவனை இப்படியே விட்டா இவனை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்டும் கெட்டு போயிருவாங்க. எனக்கும் தான் தெரியுது, என்ன பண்ண சொல்றீங்க? அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியலையே. பைத்தியக்கார, மென்டல். அவன மென்டல், அவன் நம்ம எல்லாரையும் மென்டல் ஆக்கிடுவான் மேடம். மே ஐ கம் இன் மேடம்? கம் இன். குட் மார்னிங் மேடம். என்ன பண்ண சொன்ன? ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தா அது உருப்படி பண்ண தெரியாதா? இதையே ஒழுங்கா பண்ண தெரியாத நீ எல்லாம் சேர்மனா இருந்து என்ன பண்ண போற? இது பாருங்க, நான் பேசிட்டு இருக்கல, அமைதியா இருங்க. சாரி மேடம். சொல்லு சக்தி, ஒரு ஸ்டூடெண்ட்ட எதுவும் பண்ணாம பாத்துக்கிறது பெரிய விஷயமா? நான் என்ன பேச்சு வராதவனுக்கு பேச்சு வர வைக்கவா சொன்னேன்? இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ட எதுவும் பண்ணாம பாத்துக்க சொன்னேன். அது கூட முடியலனா எப்படி? உன்னதானே இப்ப கேட்டுட்டு இருக்கேன், பேசு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒழுங்கா கிளாஸ் கூட போறதில்ல மேடம், அவனையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி ஆச்சு? சாரி மேடம். நீ சாரி சொல்லிட்டு கூலா போயிடுவ, நான் என்ன பண்ணுவேன்? மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அவனை இப்படியே விடுறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். அவனுக்கு இப்பவே டிசி கொடுத்து அனுப்பிடலாம் மேடம்.
அதெல்லாம் முடியாது சார். ஏன் மேடம்? அவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணா அவனோட சித்தி நமக்கு வேற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு 4 வருஷமா அவன் பண்றதையெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுமையா தான் போகணுமா மேடம்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? புலிவால பிடிச்ச கதையாயிடுச்சு. பிடிச்சிட்டு இருக்கவும் முடியல, விடவும் முடியல. என்ன பண்ணலாம்னு சொல்லு சக்தி. நான் என்ன மேடம் சொல்றது? நான் படிக்கணும்னு தான் வந்தேன். இப்போ என்னால் அதையும் பண்ண முடியல. சேர்மன் போஸ்டிங் கூட நான் வேணான்னு தான் சொன்னேன். நீங்க தான் பரவாயில்ல இருன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால தான் மேடம் நானும் இருந்தேன். இப்போ மறுபடியும் அழகேசனை பார்த்துக்க சொல்றீங்க. அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி மேடம் படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அப்ப நீ படிக்கணும், பெரிய ஆளா வரணும். அதானே உனக்கு முக்கியம். நீங்க படிக்க காரணமா இருந்த காலேஜ் எப்படி கெட்டு சீரழிஞ்சு போனாலும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். வேற எப்படி? இல்ல மேடம், என் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிய வைக்கலான்னு. இல்ல சக்தி, நீ பேசுறது சுயநலம். நீ நினைக்கிற மாதிரி நம்ம மேடம் நினைச்சிருந்தாங்கன்னா உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியர் ஆக முடியுமா? இல்ல மேடம், சொல்லலாம்னு. இது பார் சக்தி, எனக்கு வளவளன்னு பேசுறது பிடிக்காது. உன்கிட்ட சொல்றது இது மட்டும்தான். இதுக்கு மேல அழகேசன் எதுவும் பண்ணக்கூடாது. அவனால ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அதனால பாதிக்கப்படுறது நீதான். நான் எப்படி மேடம்? நீ கிளம்பலாம். நீங்களும் போங்க சார். ஓகே மேடம். ஏய் ஏ பொண்ணே, துப்பட்ட. ஹலோ, துப்பட்டா தூங்கிட்டு இருக்கீங்க? பைக் ஓட்டுறப்ப பறக்கதான் செய்யும். எதா பறக்கதான் செய்யுமா? வீல்ல மாட்டா என்ன ஆகும் தெரியும்ல? சச்சின் படத்தை அதிகமா பாப்பா போல. என்ன பாக்குற? ஓ, ஏ கார்த்தி. ஐனிலா சொல்லு. டே கார்த்தி, செம்மையா மாறிட்டடா. ஆள் அடையாளமே தெரியல. கடந்த ஒரு வாரமா இதே டைலாக் தான். வேற எதனா புதுசா சொல்ல. காலேஜ் பூரா உன்னை பத்தி தான் பேச்சுன்னு வித்யா சொன்னா. ஆனா நான் நம்பல. நீயாவது மாறுறதாவது நோ வேஸ். ஆனா அசத்திட்டடா. உண்மையை சொன்னா நான் அப்படி மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட எனக்கே இது நான் தோணல. புரியுது கார்த்தி, நீ இவ்வளவு தூரம் மாறி இருக்கனா அது உனக்குள்ள இருக்க காதல் தானே காரணம். என் முடிய கொஞ்சம் வெட்டினா கூட அசிங்கமாயிடுமோன்னு பயப்படுறவனா. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு மாறி இருக்கேன். நீ எனக்கு சொல்லிதான் புரியணும்ன்றது இல்ல கார்த்தி. பொண்ணுங்க நான் எவ்வளவு கூச்சப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை எல்லாத்தையும் ஜெயாக்காக தூக்கி போட்டிருக்க பாரு, பெரிய விஷயம். அது உனக்கு புரியுது, புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. நான் என்ன பண்றது? ஏன் புரியாது? எல்லாம் புரியும். அவதான் உன்னை இப்படி மாற சொன்னா. எனக்கு என்னமோ அவளுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. இல்ல கார்த்தி, அவ அன்னைக்கு அப்படி பேசிட்டால உன்கிட்ட. அதான் உன்கிட்ட திரும்பி வந்து எப்படி பேசுறதுன்னு முழிக்கிறா. நீயாவது ஜெயா கிட்ட பேசுனியா? அவ உனக்கு வேணும் தானே, அப்ப நீ போய் பேச வேண்டியது தானே. எனக்கு வேணும் தான், ஆனா அவளுக்கு நான் வேணுமா என்னன்றது தானே பிரச்சனை. என்ன சொல்றதுன்னு தெரியல கார்த்தி. நீ அவளுக்காக இவ்ளோ மாறி இருக்க, அதையும் அவன் புரிஞ்சிக்க மாட்டா. அதே மாதிரி நீ அவளுக்காக இவ்ளோ தூரம் மாறி இருக்கப்ப அவகிட்ட பேசுறதுக்கு மட்டும் ஏன் நீ இவ்வளவு தாங்குற? நான் இவ்வளவு இறங்கி வந்துட்டேன், ஆனா அவ இடத்துலயே தான் இருக்கா. கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறா. தோத்துருவோன்ற பயம். புரியுது இல்ல? இவ்வளவு தூரம் அவளை பத்தி புரிஞ்சிருக்கல, அப்புறம் எதுக்கு இந்த ஈகோ? இங்க பாரு நிலா, என்ன மாற சொன்னா நான் மாறிட்டேன். இனிமேல் அவளுக்கு வேணுமா வேணாமான்றது அவ தான் டிசைட் பண்ணும். நான் சொல்றது தப்பு நான் சொல்லு நிலா, நான் மாத்திக்கிறேன்.
என்ன பண்ணாலும் நடக்கிறதா நடக்கும். எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். சரி நிலா, பார்ப்போம். பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா மாப்பிள்ள உள்ள போனவனை இன்னும் காணும்? அதான் மாப்பிள்ள எனக்கும் பயமா இருக்கு. நான் வேணா உள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீ வேற கரஸ்பாண்ட் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருப்பாங்க. இந்த நேரத்துல நீ வேற உள்ள போனா அப்புறம் அவ்வளவுதான். வேணாடா, அவனே வருவான். என்னடா மாப்பிள்ள என்னாச்சு? என்னடா எக்கச்சக்கமா பேசிட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, விடுங்கடா. மாப்பிள்ள எங்க மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது, எங்களை மன்னிச்சிடுறா. நாங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான்டா இருந்தோம். எப்படியும் எங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்டா. விடுங்கடா, அவன் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? யார சொல்லி என்ன இருக்கு, எல்லாம் என் நேரம். வர்றா அத்திரத்துக்கு அவனை. அவன் மேல என்ன தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? அவன் நம்மள என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணானா? அவனாலதான்டா இவ்வளவு பிரச்சனையும். நமக்கு பிரச்சனை அவன் இல்லடா, அவனை பாத்துக்கிறது தான். இல்ல மச்சான், அவன் காலேஜ் வரதுனால தான் அவனை பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அவனை காலேஜ்ல இருந்து அடிச்சு ஓட விட்டா ஐயோ. தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? அவனை அடிச்சு நீ துரத்திடுவியா? நம்ம சீனியர் பயிலையிலே அவன் அடிச்சு ஓட விட்டுக்கு இருக்கான், அவனை இவரை அடிச்சு துரத்துறாராமே. இதுக்கு தாண்டா இந்த சேர்மன் போஸ்டிங்கே வேணான்னு. இப்ப பார், படிக்கிறதா இல்ல அவன் பின்னாடி ஓடுறதான் தெரியல. எங்களுக்கு என்னடா தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் சேர்மன்ட்ட கொடுப்பாங்கன்னு? பையனுக்கு போஸ்டிங் கிடைச்சா காலேஜுக்குள்ள காலரை தூக்கி விட்டு போலாமே நினைச்சோம். சரி விடு, எதுக்கு முடிஞ்சதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நடக்க போறத பத்தி பேசுவோம். இனி ஆக வேண்டியது என்னடா இருக்கு? அவன் எங்க போனாலும் விடக்கூடாரா? அவன் பாத்ரூமுக்கே போனாலும் அவன் கூட போய் உட்காரானா இல்லையான்னு பார். இதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லி அனுப்பியிருக்காங்கடா. இன்னொரு வாட்டி அவன் ஏதாவது பண்ணா என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏய் என்னடா நம்மளை பார்த்தா இழிச்சவ பையன் மாதிரி இருக்காமா உங்களுக்கு? அவங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? ஏண்டா முடியாத நேரம் மேடம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு வர வேண்டியதாண்டா. எப்படிடா? அப்படி சொல்ல முடியாதுதான், ஆனா அவங்கள்ட்ட பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. அவங்க எதுவும் கேட்கற நிலைமையில இல்லடா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சுமையெல்லாம் யார் மேல இறக்கி வைக்கணும்னு பார்த்தாங்க. நான் தான் வசமா கிடைச்சேன், என் மேல வச்சுட்டாங்க. நீ ஒரு சுமை தாங்கிங்கிறது கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னடா தமாசுக்கு சொன்னா இப்படி ரெண்டு பேரும் முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? இங்க வர்றா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இந்த காலேஜ்லயே உன்னை ஜீவ சமாதி ஆக்கிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. சரி விடுறா, வாங்கடா போலாம். போ, மனவலியை உண்டாக்குற. ஏய் நீ எப்பட வந்த? சிரிக்காத லூசு. வந்தல்ல, வந்தன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல நீயா கண்டுபிடிப்பன்னு பார்த்தேன். என்ன கார்த்திக் அன்னைக்கு எதுவும் பண்ணலன்னு காலேஜ்க்கு வர ஆரம்பிச்சிட்டியா? இந்த பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் என்ன நினைச்சேனே உனக்கு தெரியாது, அது நடக்காதுன்னு வேற சொல்ற. உன்ன மாதிரி பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல தேடி தேடி வருவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் உன்னை நான் லவ் பண்றேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுவீங்க. இது எனக்கு இல்ல, என் ஃபேமிலிக்கே பிடிக்காது. அதனால என் பின்னாடி சுத்தாத. லவ் பண்றேன்னு கேட்டு கேட்டு லவ் வர வச்சிருவ போலே. நான் ஏன் தெரியுமா இப்போ வந்தேன்? ஏன் வந்த? உங்க அண்ணன் சிட்டி சென்டருக்கு உன்னை அவசரமா கூட்டிட்டு வர சொன்னான், அதனாலதான் வந்தேன். எதுக்கு? யாரோ அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, அவன் கூட போறானா, அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னான். எப்படி கால் பண்ணிருப்பான்? சும்மா கதை விடாத. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் ஐடி கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். இத பாரு. ஆமா, கார்த்தியோட ஐடி தான். யாரோட பர்த்டேன்னு சொன்னா? பேர் என்னமோ சொன்னானே. காத்தாடியா? வேற. அப்புவா? அப்புன்னு தான் சொன்ன மாதிரி இருந்தது. பொய் சொல்லலையே. நம்புங்க, பொய்லாம் சொல்லல. அவனோட பிறந்தநாள் டிசம்பர் மாசமாச்சே. இங்க பாரு, எந்த மாசமா இருந்தானே பிறந்த நாள் கொண்டாடுறல, வா. நீ யோசிக்கிறத பார்த்தா என்ன நம்பலன்னு நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேன், பாய். ஏய் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஜோ, டிஆர பார்த்த?
பாக்கலையே, ஏன் கேக்குற? காலேஜுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு ஐடி கார்டை வாங்கிட்டு போனான். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளை காணோம். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு போய் சொன்ன? எனக்கு போய் சொன்னா பிடிக்காது. உண்மையே சொல்லிடுறேன், உன் கூட வெளியே போகணும் மரியா. நான் எதுக்கு வரணும்? ஏன்னா என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, நீ வந்தா ஏதாவது வாங்கி கொடுப்பல, அதான். சரி போ, வர. எஸ், வா. ஏய் ஏய், குட் நைட். ஏய் ஏந்திரி. குட் நைட். ஏய் ஏய், அசமா போச்சு. என்ன என்ன? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். ம்? உங்க சித்தி மினிஸ்டரா? ஆமா. ஏன் என்கிட்ட சொல்லல? நான் மினிஸ்டரா இருந்தா சொல்லியிருப்பேன். என் சித்தி தானே மினிஸ்டர், ஏன் சொல்லணும்? சொல்லணும். ம், ஓகே. என் சித்தி மினிஸ்டர். டவுட் கிளியரா? நான் தூங்கலாமா? பின்ன ரொம்ப வெறுப்பா இருக்கு, ஏதாவது பேசலாமே. மொபைல்ல பாட்டு கேட்கறது தானே? மொபைல் சுவிட்ச் ஆஃப், அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ, மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதால தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பினியாக்கும். ஆமா. ஏய், அதுக்கு அவனும் வரல, நான் உனக்கு ஒன்று கொடுக்க தான் வந்தேன். என்ன கொண்டு வந்திருக்க? சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பு. இந்தா. எனக்கு எதுக்கு கூட? இல்ல, எப்பவுமே வெயில தான் தூங்குற, முகத்துல வெயில் பட்டா கூசும், தூக்கம் வராது. அதான் அட்லீஸ்ட் இந்த கொடைய முயில வச்சுக்கிட்டாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமால, கொடைய தந்து இஷ்டில நிக்கிற. அன்னைக்கு உனக்கு மீன் வாங்கி கொடுத்தன்னு பதிலுக்கு கொடை வாங்கி கொடுக்குறியா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாங்கி தரணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். கொடை ரொம்ப சின்னதாகுதே, அதுக்காக திருப்பதி கொடையா வாங்கிட்டு வர முடியும்? நான் கூட சின்ன வயசுல உன் கலர் தான் தெரியுமா? நீ நம்பல, ஆனா அதான் உண்மை. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக பயந்து, இதோ இப்போ காலேஜ் போக பயந்து மொட்டை மாடியில தூங்கி தூங்கியே கருகி போயிட்டேன். பட் அதை நினைச்சுனா நான் கவலைப்பட மாட்டேன். கலரா இருந்திருந்தேன்னா கமல் மாதிரியா இருப்பேன். கொஞ்சம் கருப்பானதால ரஜினி மாதிரி ஆயிட்டேன். ஏய், கிளாஸுக்கு போகாத ஒரே காரணத்துக்காக தான் நீ சொல்றதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. சொல்லிட்டல்ல, கிளம்பு. சும்மா தானே இருக்கிற, பிடிச்சிக்கோ, நான் தூங்குறேன். பெரிய இவன் மாதிரி கிளம்புன்னு சொன்னேன், அதான் கிளம்பல. இன்னைக்கு வேணா நான் பண்ணலாம், ஆனா டெய்லி என்னால பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய காலேஜ் கட்டினானுங்களே, தூங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கட்டினானுங்களா? லுசு பசங்க. அதுக்கும் ஒரு இடம் இருக்கு, யாரும் பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏசி ரூம், அங்க இருந்தா கிளாஸுக்கு போன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அது எந்த இடம்? நம்ம காலேஜ் லைப்ரரி. நல்லாதான் இருக்கு.
ஐயோ ஆஹா வடை போச்சே